ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு தேவையானதையெல்லாம் எப்படியாவது உன் கைகளில் ஒப்படைச்சிடணும். மன நிறைவோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் உன்னை வாழ வச்சிடணுங்கிறதுக்காக தான் இந்த குபேர மூட்டையை உனக்காக எடுத்துட்டு வந்து உன் வீட்டில் இறக்கி வச்சிருக்கேன். இத்தனை நாளாக நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்துக்கிட்டே என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால்தான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன். நீ கேட்டதையெல்லாம் இப்போது உன் கைகளில் கொடுக்க போறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட நான் இனிமே நீ கலக்கமடையாத வகையிலும் கவலை கொள்ளாத வகையிலும் நீ எதிர்பார்த்த எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுத்துட்றேன். என்ன தடை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக தானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேணாம். புதைக்கப்பட்ட விதைக்கு எப்படி எதிர்காலம் இருக்கோ, விதை எப்படி முளைச்சி மரமாக மாறுமோ, அதே போலவும் வாழ்க்கையிலையும் இன்னும் நீ மேலே உயர்ந்து மேன்மேலும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் பெறப்போற. இப்போது அடைஞ்ச தோல்விகளை நினச்சி சோர்ந்து போகாதே. நீ நிற்கதியாக நிற்கும் போது உன்னை சுற்றி உள்ள அனைத்து மனித உறவுகளும் உன்னை விட்டு விலகி போக தான் செய்வாங்க. ஆனால் எப்போதும் உன்னை விட்டு விலகாத உறவாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கவலை கொள்ளும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல முடிவை நான் கொடுக்குறேன். பிரச்சனை வாழ்க்கையில் வருதுனாலே அது ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்னு தான் அர்த்தம். நிச்சயமா நீ நிறைவான மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெரும் வகையில் அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உட்காந்து பேசுனா தீராத பிரச்சனைகள் நீ எதுவுமே கிடையாது. உன் வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை வேணான்னு சொல்லி காயப்படுத்தியவர்களுமே வியக்கும் வண்ணம் நிச்சயமாக நீ உயர்வாய். உன் துயரத்தை போக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நீ கவலைப்படாம இரு. எப்போதும் எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வழி தெரியாமல் தவறி நிற்கும் போதெல்லாம் உனக்கு வழிகாட்ட நானே வந்து நிற்பேன். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தினா போதும். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருக்கும்போது எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சினா போதும். நீ எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாகவே உன் விருப்பங்கள் நிறைவேறும். சேமிக்கும் பழக்கமும் சிக்கனமாய் வாழும் பழக்கமும் உனக்குள்ளே இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ யார் மூலமாகவும் கஷ்டத்தை சங்கடப்படவோ அவசியம் இருக்காது. இனி எந்த வகையிலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்காக உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த குபேர மூட்டையை உன் வீட்டில் இறக்கி வச்சிருக்கேன். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றமான காலகட்டத்தை நோக்கி போக போகுது. கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் தாண்டி வந்து இப்போது நிகழ்கால நிம்மதியோடு சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ போற. நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவின் உதியை நீ நெத்தியில வச்சுக்கிட்டினா உன்னுடைய எல்லா கர்ம வினைகளும் தொலைஞ்சு போய் நோய் நொடிகளும் அழிஞ்சு போய் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உண்மை இல்லாத உறவுகளிடம் நல்ல மனசில்லாத நபர்களிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே மேலானது. உன் வாழ்க்கையில் நல்லவங்களை உன் கூட வச்சுக்கோ. கெட்ட மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாகவும் படிக்கல்லாகவும் எடுத்துக்கோ. தோல்வியை நினச்சி துவண்டு போகாமல் அதை ஒரு அனுபவமாக நினச்சி முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கானது உரிய நேரத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதன் விளைவுகளையும் நீ கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் உன்னுடைய அணுகுமுறையும் அதை எவ்வாறு கையாள்வதுங்கிறதையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், பிரச்சனைகள் வரும்போது சிக்கல் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணுன்ற அந்த விஷயங்களை மட்டும் நீ கற்றுக்கிட்டினா போதும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடி நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்ட. அதனால தான் இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கான எல்லாவற்றையும் நானே உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன்.
உன் எண்ணத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். எப்பவுமே எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு அமைதியாக இருக்கிறத விட அதுக்கான காரணத்தை முகத்துக்கு நேராக பேசி பொறுமையாக அதை தீர்ப்பது தானே சரியாக இருக்கும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். நீ எப்போதும் கண்மூடித்தனமாக ஒருவரை முழுவதுமாக நம்புவதை விட இந்த சாயப்பாவை நம்பினா அது உன் வாழ்வில் நன்மைகளை நடத்தி கொடுக்கும். மரத்தில் பழங்கள் இருந்தால் எப்படி பறவைகள் அதை தேடி வருமோ அதே போல் உன் கையில் காசு பணம் இருக்கும்போது உறவுகள் தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. அது உன்னை விட்டு விலகி போயிடுச்சுன்னா நீ இருக்கிற திசை கூட யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் தகப்பனாக உன் அப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா, பகிர்ந்து கொள்ள மாட்டார்களான்னு தானே கவலைப்படுற? இதோ உன் வாழ்க்கை கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் உன்னுடைய போராட்டங்களையும் வேதனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆதரவாக இருப்பதற்கு இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் சரியானதாக மாறிடும். முதல்ல மனசுக்கு ஓய்வு கொடு. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ பயப்படுவது போல எதுவுமே தப்பாக நடக்காது. மனசை அமைதிப்படுத்து. இந்த சாயப்பா உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் என் செல்லமே. உன் கண்களில் ஆனந்த கண்ணீரும் மனதில் சேரு புன்னகையும் தவழும்படி உனக்கான எல்லா நன்மைகளையும் இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி நீ மனசு ஒடிஞ்சு போயிட வேணாம். எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த சாயப்பாவின் ஆட்டம் தொடங்கும். தோல்விகள் அனைத்தையும் தாண்டி மாபெரும் வெற்றியை நீ பெறப்போற. உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கஷ்டம் பிரச்சனை கவலைகள் நினச்சிக்கிட்டே இருக்காத. உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த சாயப்பா நான் இருக்கேன். இப்போது எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கவலைப்படுறதாலேயோ வருத்தப்படுறதாலேயோ இங்கு எதுவும் மாறப்போறதில்ல. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக நீ விரும்பி கேட்ட அத்தனை விஷயங்களையும் அனைத்து சுபகாரியங்களையும் நல்ல முறையில் நானே நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் சகல செல்வங்களும் சந்தோஷமும் வந்து சேரும். மங்களகரமான நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி முடிப்பேன். நீ தவமாய் தவமிருந்து கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ இத்தனை நாளாக அழுது வடித்து சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. இந்த சாயப்பா மேலே நீ வச்ச நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் ஒருபோதும் வீண் போகாது. இன்னும் இன்னும் மேலே போய் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எட்டி பிடிப்பாய். இத்தனை நாளாக உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது தான் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதை உன் கைகளை கொடுப்பதற்கான காலகட்டம் வந்திருக்கு. நிச்சயமா இனி நீ வருத்தப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான சிறப்பாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்லமே.